போனா நம்ம வேணா வீட்டுக்கு போயிடுவோமா? அத்தை, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பேசிட்டு போலாம். இல்லை போனா, ராகவ் சொன்னால நான் சொல்கிற வரையும் அங்கே போய் எதுவும் பேச்சிக்க வேணாம் அப்படி இப்படின்னு. இப்போ நம்ம பேச்ச வந்திருக்கோம், தெரிஞ்சா திட்டுவான்ல. என்னத்தான் நீங்க, அதெல்லாம் மாமா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாமா அங்க வீட்டுக்கு தானே போக கூடாதுன்னு சொன்னாங்க, கோயிலெல்லாம் பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. சொல்லலதான், இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சு அவ கோவப்பட மாட்டானா? அதெல்லாம் மாமா கோவப்பட மாட்டாங்க அத்தை. அது மட்டும் இல்லாம கதிர் தானே ஃபோன் பண்ணி நம்மள இங்க வர சொன்னான். அவன் அவங்க அக்காவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். கோயிலே வச்சு பேசுவோம். என்னமோ டி, ஆனால் எனக்கு மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. அத்தை, இப்போ உங்களுக்கு மது அக்காவையும் பார்க்கணும். அதை விட உங்க பேர பிள்ளை அதான் ஆதிக்குட்டியை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அது எப்படிடி ஆசை இல்லாமல் இருக்கும்? எனக்கு ஒரு மருமக இருக்கான்னு தெரிஞ்சப்பவே சந்தோஷப்பட்டேன்தான், கொஞ்சம் கோவமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் ஒன்று சொன்னான் பாரு, அம்மா நாங்கள் கல்யாணம் மட்டும் பண்ணல, எனக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது அப்படின்னு. அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்டி. அதுக்கப்புறம் இவன் தான் அவன் சொன்னதுமே எம்புட்டு சந்தோஷம் தெரியுமா? அப்ப அம்புட்டு சந்தோஷத்தை அப்படியே உள்ளுக்குள்ள வச்சிருங்க. கொஞ்ச நேரத்துல அவனை நம்ம பாத்துருவோம். மொத்த சந்தோஷத்தையும் அவன்கிட்ட கொட்டுங்க. அத்தை, வராங்க வராங்க. இவங்களா? இவங்க இங்க? என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கம்மா. புவனா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஏம்மா, அன்னைக்கு என்னை பார்த்து பேசுனியே, அப்போ கூட ஒரு வாரத்தை கூட என்கிட்ட சொல்லலைல்ல? இல்லை, நான் சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. இப்படி நான் சொல்கிறதுன்னு தான் உங்ககிட்ட அன்னைக்கு சொல்லாமல் வந்தேன். அக்கா, என்னக்கா நீங்கள் இப்படி போய் தப்பாக நினச்சிக்கிட்டீங்களே. ஒரு வார்த்தை எங்ககிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. நீயும் கஷ்டப்பட்டு, என் பிள்ளையும் கஷ்டப்பட்டு, உங்கள் 2 பேருக்கு நடுவில் என் பேர பிள்ளையும் கஷ்டப்பட்டுருக்கான். இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத்தை, இப்போ என்னத்துக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அக்கா, மாமா வந்து சொன்னதும் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மாமா தான் அங்கே போய் யாரும் பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை உங்களை கோயிலில் பார்த்து பேசுகிற மாதிரி வந்துருச்சு. என்னம்மா, என்கிட்ட என்ன பேசணும்? என்ன பேசணும்னா அப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? புரியலம்மா. இத்தனை நாளாக மாற்றி மாற்றி கஷ்டத்தை கொடுத்து நீங்களே ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சே, இதுக்கு மேலே எதுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு கஷ்டப்படணும்? அம்மா, அக்கா, அத்தை என்ன சொல்ல வராங்கன்னு புரியலையா? உங்களையும் தம்பியையும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. உங்களோட வீட்டுக்கு, உங்களுக்கு உரிமையான வீட்டுக்கு. இனிமே நீங்கள் அங்கே தானே இருக்கணும். இல்லை, நான் இப்படி? இது என்ன மது கேள்வி? அது உன் வீடு, என் பிள்ளைக்கு பொண்டாட்டி நீ. அது உனக்கு சொந்தமான வீடு. நீ அங்கே வர்றதுக்கு என்னதுக்கு இப்படி யோசிக்கிற? அது மட்டும் இல்லாமல் என் பேர பிள்ளையும் நீயும் இதுக்கு மேலேயும் தனியாக இருந்து எதுக்கு கஷ்டப்படணும்? அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அது உங்களுக்கு சொந்தமான வீடு. இனிமேல் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். அவன் இதை பற்றி உன்கிட்ட பேசினானா பேசலையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சதும் இதுக்கப்புறமும் ஒன்றையும் என் பேர பிள்ளையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. நீ வா, இப்போ கூட வா, கையோட நான் வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். மது, பவானி, அண்ணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என்ன மன்னிச்சிரு பவானி, என் பிள்ளை இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ அண்ணி, எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? தப்பு 2 பேர் மேலேயும் தான் இருக்குது. இவளாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நாங்களும் எத்தனையோ தடவை கேட்டுட்டோம். இவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்காது. அவனும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அவனாவது சொல்லியிருந்திருக்கலாம். சரி, இவ தான் பயத்தில் சொல்லலை, என்னென்னமோ நினச்சிக்கிட்டா. அவன் மட்டும் வாயை திறந்து ஏதாவது சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்காதுல்ல. அப்பா, நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயத்த பேசலாம்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? என்னது, இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமா? என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? இவ்வளோ நாள் யாருக்கும் எதுவும் தெரியல, அதனால இவங்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்க. இப்பதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எதுக்கு இவங்க தனியா இருக்கணும்? அண்ணி. ஆமாம் பவானி, இதுக்கப்புறம் எதுக்கு இவங்க தனியாக இருக்கணும்? அதான் மதுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு அவகிட்ட பேசலான்னு வந்தோம். அண்ணி, நானே உங்ககிட்ட எப்படி இதை பற்றி பேசணும்னு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. நல்ல வேலை நீங்களே வந்து அவகிட்ட பேசுறீங்க. ரொம்ப நன்றி அண்ணி. அட, இதில் நன்றி சொல்ல என்ன இருக்கு? என் பிள்ளை அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். பத்தாததுக்கு 2 பேருக்கும் குழந்தை வேற இருக்கு. இவங்க கல்யாணம் பண்ணதும் நமக்கு தெரியாது, இவங்களுக்கு குழந்தை பிறந்து அவனுக்கு 5 வயசு ஆக போகுதுன்னு தெரியாது. பாத்தியா, இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு பேர பிள்ளை இருக்குன்னே நமக்கு தெரியுது. இப்பதானே சொன்னேன், எதுக்கு இந்த சோகம்? நடக்க வேண்டியதை பாருங்க. அக்காவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். அக்கா, நீங்க கையோட வாங்க, இப்பவே வீட்டுக்கு போகலாம். அது ஆமாம் மது, உன் வீட்டுக்கு நீ வர்றதுக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கம்? நீ வா, நீ நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. இல்லைம்மா மது, எனக்கு தெரியும்டி உனக்கு என் மேலே கோவம் இருக்கு. என்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஒரு அம்மாவா எனக்குன்னு கடமை இருக்குல்ல. நானும் அப்பாவும் பல தடவை உன்கிட்ட கேட்டுட்டோம், ஏன் உன் தம்பி கூட. ஆனால் நீ எங்ககிட்ட யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் எப்படியோ எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறமும் எங்களால் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க சொல்கிற மாதிரி நீ அங்கே போ, அதுதான் உன்னோட வீடு. இதுக்கப்புறமும் நீயும் ஆதியும் தனியாக இருந்து கஷ்டப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அவரும் குழந்தைய பிரிஞ்சு ராகவ் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல்
குழந்தை இருக்குன்னு தெரியும், ஆனால் என்ன குழந்தைன்னு தெரியல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வழி தெரியுமா மது? உனக்காவது கஷ்டத்தில் ஒரு ஆறுதல்னு ஆதி இருந்தான், ஆனால் அவருக்கு யாருமே இல்லை. இதுக்கப்புறமும் அப்பாவையும் பிள்ளையும் பிரித்து வைக்காத. ஆமாக்கா, நாங்கள் சொல்கிறோம்ல, நீங்கள் அங்கே வாங்க. நீங்கள் அப்புறம் ஆதி வீட்டுக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஆமாம் மது, நாங்கள் சொல்கிறத கேளு. என்னம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் உங்ககிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏய், இதுக்கு மேலே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அப்பயும் உனக்கு புரியலையா? தயவு செஞ்சு அப்பாவையும் பிள்ளையும் பிரித்து வைக்காத. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ அம்மா, என்ன இப்படி சொல்கிறீங்க? சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத நான் கேட்காம இருந்தேன்னா ரொம்ப பெரிய தப்பு. நான் அதை உங்களை அவமதிக்கிற மாதிரி. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வீட்டுக்கு வரேன். இதுக்கு மேலேயும் நான் அவரை கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் வீட்டுக்கு வரேன். அங்கே அவர் கூட நான் வரேன். மது, ரொம்ப சந்தோஷம்டி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா? ஐயோ, ஜாலியாக இருக்க போகுது. அக்கா, கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆதி எங்கே இருக்கா? அவனை கூட்டிகிட்டு தானே வந்தீங்க? வீட்டில் வந்து மாமா ஆதி பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவனை பார்க்கணும், அவன் கூட பேசணும், விளையாடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் மாமா தான் அங்கெல்லாம் யாரும் போகக்கூடாது, நான் சொல்கிற வரை அந்த சைடில் யாரும் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. ஆதி கூட்டிகிட்டு தானே வந்திருக்கீங்க? ஆமாம்மா, எனக்கும் என் பேர பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அவன் ஃபோட்டோ காமிச்சான்தான், ஃபோட்டோ பார்த்துருக்கேன். இருந்தாலும் நேரில் பார்த்து பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கியா? கூட்டிகிட்டு வந்திருக்கம்மா. இங்கே தான் இருந்தான், கதிர் கூட தான் இருந்தான். கதிர் இங்க? கதிர்? என்ட்ரி கொடுத்தாச்சு. தங்கம், என் செல்லம், எப்படி சாமி இருக்க? பாட்டி நல்லா இருக்கேன். உன் மாமா சொன்னா உங்க அப்பா வந்துட்டாருன்னு. அப்புறம் இங்க பாத்தியா இவங்க யாருன்னு? அவங்களும் உனக்கு பாட்டி தான். அவங்க சாரதா பாட்டி. இங்க நிக்கிறாங்கல்ல, இவங்க உனக்கு சித்தி, புவன சித்தி. ஐயோ அக்கா, இவன் எவ்வளவு கியூட்டா அழகா இருக்கான் தெரியுமா? அப்படியே மாமா மாதிரியே இருக்கான். அத்தை, என்ன சொல்றது உண்மைதானே? அப்படியே மாமா மாதிரியே இருக்கான்ல? ஆமாம் ஆமாம், அப்படியே என் புள்ள சின்ன வயசில் எப்படி இருந்தானோ அதே போல் இருக்கான் என் ராசா. ஆதி, இந்த பாட்டி இருக்காங்களே, இவங்க யாரு தெரியுமா? இவங்க தான் என் மாமாவோட அம்மா. அதான் உங்க அப்பா இருக்கார்ல, அவங்களுடைய அம்மா, உனக்கு பாட்டி. ஆமாண்டி தங்க பிள்ளை, உங்கள் அப்பனை பெற்றவன் நான் தான். பாட்டிக்கு நீ இருக்கனே தெரியல. நீ இருக்கன்னு தெரிஞ்சா பாட்டி இந்நேரம் உன்னை விட்டு இருந்திருப்பானா? அக்கா, இவன் என்ன இவ்வளவு அழகா பேசுறான்? மாமா சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகா பேசுவான், என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லுவான்னு. ஆனா நேர்ல பார்க்கும்போது தான் தெரியுது, உண்மையாலுமே ரொம்ப அழகா பேசுறான். நம்ம பேசுறதுக்கு அழகா பதில் சொல்றான். அதெல்லாம் நல்லா சொல்லுவான். போட்டாண்டா பிட்ட. ஐயோ, நிஜமாவா? நான் அழகா இருக்கேனா ஆதி? ஐயோ என் தலைக்கு, என்னமா பேசுது? அத்தை, இவன் இதுக்கு மேலேயும் பேசுவான். ஆனா ஒண்ணு, ஆம்பளைங்கள்ட்ட அதிகமா பேசிக்க மாட்டான். பொண்ணுங்க யாராவது வந்து பேசினா பேசிக்கிட்டே இருப்பான். ஆதி, அப்போ இனிமே போனா சித்திக்கு போரே அடிக்காது. நம்ம தினமும் விளையாடலாம். தங்கம், இனிமே நீங்க அங்க இருக்க போறதில்ல. நீ இனிமே அப்பா கூட தான் இருக்க போற. அப்பா வீட்டுக்கு நீ போக வேண்டாமா? அதான் அப்பா வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் எதுக்கு நீ அங்க இருக்கணும்? இனிமே நீ அப்பா கூட தான் இருக்க போற. அதாவது உங்க அப்பா வீட்டுக்கு நீ போகணும்ல. அப்பா வீடு இதோ கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. நீ வரியா, நம்ம போவோம். அப்படியா? சரி சரி, அப்ப நீ, உங்க அம்மா, உங்க அப்பா, நீங்க 3 பேரும் நாளைக்கு வாங்க வீட்டுக்கு. கதிரு, நீ மட்டும் ஐடியா கொடுக்கல, சத்தியமா இவனை பார்த்திருக்கவும் முடியாது, அக்கா மனசையும் மாத்திருக்க முடியாது. ஐயோ, போட்டு கொடுத்துருச்சு. டேய், அப்ப இது எல்லாம் உன் வேலை தானா? நான் கூட இவங்க எதர்ச்சியா என்னை பார்த்து பேசுறாங்கன்னு நினைச்சடா. பிளான் போட்டு தான் எனக்கு கூட்டிட்டு வந்திருக்க. நானும் என்னடா அதிசயமா வா நானும் கோயிலுக்கு வரேன்னு கூட்டிட்டு வந்தியேன்னு யோசிச்சேன். இதுக்கு தானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, நம்ம கோயிலில் இருக்கோம். கோயிலில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசப்படாது. இருக்குடா உனக்கு. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. அதுவும் உங்க மாமா கூட சேர்ந்ததுலேருந்து ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. நீ வா, வீட்டுக்கு இருக்கு உனக்கு. மீ, நீங்க எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா வந்தேன்.
ஆனா மீ நீங்க கோயிலுக்கு வரேன்னு சொல்லவே இல்லையே. என்னன்னு தெரியலடா, திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சா, அதான் அப்படியே உடனே கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா மது அப்புறம் அண்ணி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களா, அதான் அப்படியே இங்கே வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. எதுல வந்தீங்க, ஆட்டோலையா? ஆமாம், ஆட்டோவில் தான் வந்தோம். அத்தை நீங்க எதுல வந்தீங்க? நாங்களும் ஆட்டோவில் தான் கதிர் வந்தோம். அப்படியா, எல்லாரும் ஆட்டோல தான் வந்தீங்களோ? சரி நான் கார்ல தான் வந்திருக்கேன், வாங்க கார்லயே போய் வீட்டில் விட்டுறேன். டேய், நீ தான் அப்போ காரை எடுத்துகிட்டு போனியா? நான் கூட அவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டாரோன்னு நினச்சேன். மீ என் காரை என்னை தவிர யாருமே எடுக்க போறா? அவர்லாம் என் காரை தொடவே மாட்டாரு. கார் எடுத்துட்டு போனா நான் மட்டும்தான் எடுத்துட்டு போவேன். இல்லடா, சும்மா எடுத்துகிட்டு போயிருப்பாரோன்னு நினச்சேன். என்ன மீ, அதான் உங்க வீட்டுக்காருக்கு தனியா ஒரு கார் இருக்குல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு என்னோட கார் எடுக்கிறாராம்? என்னோட கார்லலாம் அவர் கை வைக்க மாட்டாரு. சரிடா. ஆமாம், என்ன நீ மட்டும் இருக்க? அவனுங்க 2 பேரும் எங்க? அவனுங்க முக்கியமான ஒரு வேலைக்கு போயிருக்கானுங்க, அதனால தான் அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நான் மட்டும் வந்துட்டேன். அப்படி என்ன முக்கியமான வேலை கதிர்? வேற என்னவா இருக்கும்? எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருப்பானுங்க, இல்லைன்னா பஞ்சர் கடையில் உட்காந்துருப்பானுங்க. மீ என்ன மீ இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஏன் எங்களுக்கு வேற வேலையே இருக்காதா? இருக்காது இல்லடா, அதானே சொல்றேன். மீ ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க மீ, ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. அவனுங்க 2 பேரும் அவனுங்க லைஃப்பை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக வெளில போயிருக்கானுங்க, ரொம்ப முக்கியமான வேலை. கதிரு, புரிஞ்சிருச்சாக்கா? நல்லாவே புரிஞ்சிருச்சு, என்ஜாய் பண்ணட்டும். ஆமா, உனக்கு எதுவும்? தூண்டில் போட்டிருக்கேன், மாட்டேங்குது. மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கேன், உங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். என்ன தூண்டில் போட்டிருக்க? என்ன மாட்டல? அதான் அது ஏரியில தூண்டில போட்ட மீன் மாட்ட மாட்டேங்குது, அதை சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி, நேரம் ஆகுதுல, வாங்க வாங்க எல்லாம் கார்ல ஏறுங்க. எல்லாரையும் வீட்டுல நேரத்துல விட்டுட்டு நானும் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. டேய், போகும்போது கடைக்கு போயிட்டு போகணும், அவனுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கணும். அப்படியா, சரி சரி. அப்போ உங்க எல்லாரையும் நான் வீட்டுல விட்டுட்டு கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க போறோம். ஒரு அவசரமும் இல்லை, வீட்டில் எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? மதி எங்க ஆதிக்கு என்னமோ வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காள. சரி நாமளும் வரோம். இல்லம்மா, நீங்க எதுக்கு? பரவாயில்லம்மா, என் பேரப்புள்ள கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பல்ல. டே கதிரு, நானும் வரேன்டா. மீ டேய், உங்க அப்பா கடைக்கு போயிட்டாருடா, வீட்டுல யாருமே இல்ல, நானும் வரேன்டா. பெரிய மனுஷன் சொல்லிட்டால, இதுக்கப்புறம் எந்த பேச்சுக்கும் இடம் இல்லை. எல்லாரும் வாங்க போலாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டல? எடுத்துக்கிட்டேண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மெடிசன் எடுத்துக்கிட்டேன். சரிடா, பார்த்து பத்திரமா இருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்லைண்ணா, வேற எதுவும் சொல்லல. இங்க பாரு, நல்ல ஹெல்தியா சாப்பிடு, சரியா? உனக்கு என்ன சாப்பிடனாலும் கௌதம் கிட்ட கேளு, அப்படி இல்லையா அத்தை அம்மா ஏன் விக்ரம் அண்ணா கிட்ட கூட கேளு, சரியா? சரிண்ணா. என்னடாமா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஃபேஸ்லாம் ஏன் இவ்ளோ டல்லா இருக்கு? அது ரொம்ப டயர்டா இருக்குண்ணா, அதனாலதான். அப்படியா? வேற ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்க? கௌதம் ஒன்று நல்லா தானே பார்த்துக்கிறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நல்லா தான் பார்த்துக்கிறாரு. டயர்டா இருக்குன்னு சொல்ற, இருந்தாலும் எனக்கு ஏதோ நீ மனசுல குழப்பத்துல வேதனையா இருக்கிற மாதிரியே தோணுதுமா. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா, எக்ஸாம் நடந்துச்சுல, அதுக்காக கண் முழிச்சு படிச்சிட்டு இருந்தேன், அதான் அந்த டயர்டு இன்னமும் போகல. அப்படியா? அதுதானே காரணம், வேற எதுவும் இல்லைல்ல? விஸ்வாண்ணா, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அதிதி, நீ வாங்க. நீ திதி அண்ணியா? ஆமாண்ணா. யாரு? விஸ்வாவா அதிதி? ஆமா நீ. ஏய் விஸ்வா, எப்படி இருக்க? சூப்பரா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன பாசமல்ல இருக்கு, ஒரே அட்வைஸ் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டல்லா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா இருந்தா தானே நல்லா இருக்கும். அப்பப்பா, ஏய் நீ இப்ப பெரிய மனுஷனானே? பெரிய மனுஷனா? அண்ணி நீங்க வேற, உங்களுக்கு தெரியாதா? அதிதி எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், அதுவும் இப்ப ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கா. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ல? ஆமா ஆமா, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா. நான் அத்தையாக போறேன். ஒரே ஜாலி தான் போல. பின்ன இருக்காதா? சரிங்க அண்ணி. அண்ணன் எப்படி இருக்காங்க? உங்க அண்ணனுக்கு என்னப்பா, உங்க அண்ணன் நல்லா இருக்காரு. ஏன் அத ஒரு நாளைக்கு 2-3 தடவையாவது போன் பண்ணி உங்க அண்ணன் கிட்ட பேசுறியே? பேசுவேன் தான், இருந்தாலும் கேட்கணும்ல. அப்புறம் விஸ்வா, அங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? அண்ணி அதெல்லாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் மாசம்தான், நான் அங்க வர போறேன். அண்ணா, நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டா, கொஞ்சம் மாசம்தான். ஆக்சுவலா நான் பிளான் போட்டுட்டு தான் இருக்கேன் அங்க வந்துடலான்னு. இப்போ வேற நீ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கியா, இதுக்கப்புறமும் நான் இங்க இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் வேலை இருக்கு, இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இந்தியா வந்துருவேன். இனிமே அங்கதான். சூப்பர் விஸ்வா, நீ வீட்டுக்கு வரேன்னு மட்டும் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிய, அவ்வளவுதான், மேலதாளத்தோட விருந்தே வச்சிருவாங்க. ஐயோ அண்ணி, இப்போதைக்கு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. நீங்க கேட்டீங்கன்னு நான் சொன்னேன். கொஞ்சம் வேலை இருக்கு, அதுவும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியா வந்துருவேன். அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கணும்னு எனக்கே தெரியாது. இவனுங்க சீக்கிரமா முடிச்சு கொடுப்பானுங்களா இல்ல இழுத்தடிப்பாங்களான்னு கூட தெரியல. அதனால
கன்ஃபார்ம் இப்போதான் வருவேன்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்ச மாசத்துல வந்துருவேன். அண்ணா ரொம்ப சந்தோஷம். நீ இங்க வரமாட்டியான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ இங்கே வந்து இருந்துருண்ணா. சரிடா. ரொம்ப சந்தோஷம் விஸ்வா. ஆனா அண்ணி கண்டிப்பா அதிதிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துருவேன். அப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணா நீ நிஜமா வந்துடணும் சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒழுங்கா சாப்பிடு, சந்தோஷமா இரு, மெடிசன்லாம் கரெக்டா எடுத்துக்கோ, ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்களோ அது கரெக்டா ஃபாலோ பண்ணு. ஏதாவது வேணும்னா வீட்ல இருக்கவங்க கிட்ட கேளு சரியா? மனசுக்குள்ளே வச்சுக்காத. அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் சரியா? சரிங்கண்ணா. சரிங்க நீ அப்போ நீங்க பேசுங்க, நான் வைக்கிறேன். சரி விஸ்வா, பார்த்து பத்திரமா இரு, பார்த்து வேலை பாரு சரியா? ஆமாண்ணா பார்த்து வேலை பாரு. சரிம்மா, பை. சொல்லுங்க, நீ ரூமுக்கு வந்திருக்கீங்க? உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். என்ன பார்க்கவா? எதுக்கு? எதுக்குண்ணா? சும்மாதான். மெடிசன் எடுத்துக்கிட்டியா? சாப்பிட்டேன் நீ. அப்புறம் அதிதி, சாப்பாடுலாம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு இருக்கியா? அண்ணி எனக்கு அவ்வளோதான் முடியுது, எவ்வளோ சாப்பிட சொல்றீங்க? புரியுது, ஆனா இப்போ நீ தனியா இல்லைல்ல, வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி பாப்பா இருக்குது, ஸோ அதுக்கும் சேர்த்து சாப்பிடணும்ல. சரிங்க, நீ சாப்பிடலாம். அதிதி, சொல்லுங்க நீ. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அந்த மாதிரி இல்லை. எப்பயாவது ஒரு தடவை தான் சிரித்து பேசுகிற, ஜாலியாக இருக்க. ஆனால் என்னமோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் நீங்கள் வேறு அப்படிலாம் எதுவும் இல்லை. எக்ஸாம் நடந்துச்சுல்ல, ப்ராஜெக்டு எக்ஸாமு, ஐயோ ரொம்ப வேலை, அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது. சரியாயிடும் கொஞ்ச நாளில். அப்படியா? நிஜமாக தானே சொல்கிற? வேறு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. இல்லை நீ, எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி அதிதி. இல்லை, உனக்கும் கௌதமுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினச்சிட்டேன், அதான். எனக்கும் மாமாவுக்குமா? என்ன நீ நீங்கள்? இல்லை அப்படிலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்காவது நாங்கள் சண்டை போட்டிருக்கோமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். இல்லை, இன்ன வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டது கிடையாது தான். ஆனால் அன்னைக்கு மண்டபத்தில் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் சண்டை போடவே இல்லை. இருந்தாலும் கேட்குறேன், 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை நீ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நீ ஓகேனா எனக்கு ஓகே தான். சரிங்க நீ. அப்புறம் நீங்கள் தூங்கலையா? போய் தூங்கணும். உங்கள் அண்ணன் யாருக்கிட்டே ஃபோன் பேசிட்டு உட்காந்துருக்காரு. சரிங்க நீ. சரியா தீதி, நீ மெடிசன்லாம் எடுத்துருக்க, நல்லா ரெஸ்ட் எடு சரியா? நான் காலையில் பார்க்குறேன். சரிங்க நீ. வாழ்க்கையில் பொண்ணுங்களுக்கு நிறைய விஷயம் சந்தோஷமாக நடக்கும், ஆனால் சந்தோஷமாக நடக்க வேண்டிய விஷயம் எதுவுமே எனக்கு சந்தோஷமாக நடந்தது கிடையாது. எவ்வளோ ஆசையோடு கனவோடு இருந்தேன். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க என்னை பொண்ணு பார்க்க வரணும், அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு அவங்களுக்கு காஃபி கொடுக்கணும், கல்யாண டைமில் எப்படிலாம் இருக்கணும், என்னை எந்த அளவுக்கு அழகுப்படுத்திக்கணும், எவ்வளவு ஆசை இருந்துச்சு. எல்லாம் நடந்துச்சு, ஆனால் எதுவும் ஏன் சந்தோஷப்படியும் ஏன் விருப்பப்படியும் நடக்கலை. கல்யாணம் வாழ்க்கையில் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஆனால் ஏன் கல்யாணம் அந்த மாதிரி இல்லை. வேண்டாம் வெறுப்பா கோவத்தில் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லவே இல்லை. பத்தாததுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னோட கற்பை இழந்த ஒரு சிங்கம் மான வேட்டையாடுற மாதிரி இவர் என்ன வேட்டையாடி என் கற்பையை பறிச்சிட்டாரு. இப்போ அதனால ஒரு குழந்தை. இதெல்லாம் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு வரம், ஆனால் எனக்கு எல்லாமே சாபமாக வந்து முடியுது. என் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, ஆனால் என்னால் முழுசாக சந்தோஷப்பட முடியல. ஆனால் அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும்னு மட்டும் தோணுது, ஆனால் சந்தோஷம் மட்டும் பட முடியல. ஆனால் நிச்சயம் சொல்லுவேன், உனக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு, வேற யாரும் இல்லை. யாரையும் நான் வர விட மாட்டேன். மது, என்னம்மா உன் வீட்டுக்கு வந்திருக்க, இதுக்கு இப்படி பயந்த மாதிரி இருக்க? நல்லா சிரிச்சு சந்தோஷமா இரு. அதான் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு உம்முன்னு இருக்க? ஏன் சிரிச்சுனா வாயில இருக்க முத்தெல்லாம் கீழே கொட்டிடுமா என்ன? அக்கா அழகா சிரிங்க, நீங்க சிரிச்சா அழகா இருப்பீங்க. ஆமா ஆமா. என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா.
யார் வீடா? இது நம்ம வீடு. ஆமா, நம்ம வீடுதான். ஆமாண்டி தங்கம், இது நம்ம வீடு. அது மட்டும் இல்ல, இது உன் வீடு. ஆமா, உன்னோட வீடு தான் இது. ஆமாண்டி செல்லம், இவ்ளோ பெரிய வீடு உன் வீடுதான். உனக்கான வீடுதான் இது. ஆதி, ரொம்ப கத்தி பேசாத. விடுமா, குழந்தைன்னு அப்படிதானே இருக்கும். மாமா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை ரொம்ப சந்தோஷமா பாக்குறோம். நீங்க 3 பேரும் சூப்பரா அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் புவனா. மாமா அப்படியே இருங்க, உங்க 3 பேரையும் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. புவனா, போதும். சூப்பரா இருக்கு. சரி, ஆர்த்தி எடுத்தாச்சு. இவ்வளவு நேரம் வெளியில அனுப்பியா? உள்ள வாங்க. சரிங்கம்மா. ஆண்டி உள்ள வாங்க. சரிப்பா. டேய் கதிர், சிபி, கிருஷ்ணா உள்ள வாங்க. மனசு வயிறும் குளிர்ந்து போயிருக்கு அண்ணி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் பவானி, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ள வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினைச்சேன். நானும் தான் அண்ணி. வாயத்துல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? இவ வாழ்க்கைய பத்தி இவளுக்கு அக்கறையே இல்லையா? ஒண்ணு இவளை பத்தி கவலைப்படணும், அப்படி இல்லையா அவ பெத்த பிள்ளை அவனை பத்தியாவது கவலைப்படணும். எதுவுமே இல்லாம அவ பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்னுட்டே இருந்தா. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல எல்லாம் சரியாகிடுச்சு. இப்பதான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத்தனை வரையும் கஷ்டப்பட்டாச்சு. இதுக்கப்புறமாவது 2 பேரும் சந்தோஷமா வாழணும். ஆமா அண்ணி. அப்புறம் அண்ணி, அண்ணன் இல்லையா வீட்டுல? உங்க அண்ணன் தானே, அவரு முறுக்கிட்டு இருக்காரு. ஏன் அண்ணி? ஏன்னா பையன் இத்தனை நாளா ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கான்னு மட்டும் தானே தெரிஞ்சது. இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு அப்ப எனக்கே இவன் விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும் போது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்ப பவானி, அவரோட நிலைமையை பத்தியா? பத்தாததுக்கு உங்க வீட்டுக்கார் வேற அன்னைக்கு வீட்டுக்கு வந்து செம்ம சண்டை. அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடி வந்து இவங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சு, எப்பா என்ன கலவரம். அதெல்லாம் பார்த்துட்டு மனுஷன் கோவத்துல இருக்காரு. கோவத்துல இருக்காரா? அப்போ பிள்ளைய பார்த்து கூடமா இறங்கல? அது ஒன்றும் சரியா தெரியல நீ. ஆனா பேர பிள்ளைய பத்தி பேசினா மட்டும் அமைதியா இருப்பாரு. இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் பேரப்பிள்ளை. பையனோட பேரப்பிள்ளை மேல தானே பாசம் அதிகமா வரும். அதுவும் சரிதான். அப்புறம் நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, அவரு வரலையா? அதே கதை தானே அங்கேயும். அந்த சாதாரண விஷயத்துக்கு இன்னமும் இத்தனை வருஷமா இவங்க 2 பேரும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அட ஆமா அண்ணி, அதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிக்கிட்டு பாத்தீங்களா 2 பேரும் மூஞ்சி தூக்கிட்டு ஏதோ எதிரி மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கடவுள் போட்ட முடிச்சு பாத்தீங்களா, என் பொண்ணு இங்க மருமகளா வரணும், அவர் பையனுக்கு ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கடவுள் எழுதியிருக்காரு போல. ஆமா பவானி, எல்லாம் போக போக சரியாகும். எத்தனை நாளைக்கு தான் இந்த முறுக்கள் நான் பார்க்கும். சரிங்க அண்ணி. அப்புறம் அங்க பேரப்பிள்ளைய பார்த்தெல்லாம் எதுவும் சமாதானம் ஆகலையோ? எங்க வெட்டி வீராப்பு தான். உள்ளுக்குள்ள பாசம்லாம் இருக்கு, ஆனா எங்க வெளியில காட்டிட்டோம்னா வீராப்புலாம் போயிடும்ல. ஆதி பிறந்ததுல இருந்து அவன் என்னென்ன பண்றான், பேசுறது, சேட்டை பண்றது எல்லாமே ஆதி வந்து அதுவும் அவங்க அப்பா முன்னாடி தான் உட்காந்து சொல்லுவான். அவரு கோவத்துல இருக்காரு, அப்ப என்ன பண்ணிருக்கணும்? எழுந்திருச்சு போயிருக்கணும். நகர மாட்டாரே. அவன் சொல்லி முடிக்கிற வரையும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாரு. அவர் சொல்ல சொல்ல மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாரு. எல்லாம் அப்படிதான் போல. அட ஆமா அண்ணி. மச்சான் வீடு சூப்பரா இருக்குடா. பின்ன இருக்காதா? போலீஸ்காரர் வீடு இல்ல? என்னடா இன்னமும் யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லடா, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு குழப்பத்தில் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாமே இப்போ சரியாயிடுச்சுல்ல? விடு மச்சான், ஃபீல் பண்ணாத. அதான் எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுல. எப்படியோ மாமாவை கண்டுபிடிச்சி அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வச்சுட்டோம். எங்க 2 பேரும் அடிச்சுக்கலையே தவிர இன்னமும் சண்டை தீரல. டேய், அதெல்லாம் அவங்க பிரச்சனை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. அதை அவங்களே பார்த்துக்கணும். ஆனால் எப்படியோ 2 பேரும் சேர்த்து வச்சுட்டோம். இப்போ வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டோம். ஆதி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆமா, தலைவன் என்ன சந்தோஷங்கிற. உள்ள வந்ததுல இருந்து நம்மள கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு இங்க ஓடுறது என்ன, அங்க ஆடுறது என்ன, இது என்னன்னு கேக்குறது என்ன. பாவண்டா புவனக்கா, என்னமோ ஓடுறான் தெரியுமா? சரி விடு மச்சான், இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டால, இப்ப இவங்க கஷ்டப்பட்டுட்டோம். ஆமாண்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அன்னைக்கு மாமாவை பார்த்ததும் இவரு தான் அவனோட அப்பன்னு தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் இப்போ இங்க வந்ததும் அவனுக்கு என்னமா சந்தோஷம் தெரியுமா? அவ்வளோ சந்தோஷம்டா. டேய், இனிமே அவன் எதுக்காகவும் ஏங்க மாட்டான்ல? எதுக்காகவும் ஏங்க மாட்டான். அவன் ஏங்குற ஒரு விஷயம் மாமா தான். இப்போ அவரே இங்க இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கிட்ட ஏங்க போறான்? அன்னைக்கு நடந்த மாதிரி திரும்பவும் அவனுக்கு நடக்காது. ஆமாண்டா. மச்சான் கேக்கே, அன்னைக்கு நடந்ததெல்லாம் மாமா கிட்ட சொன்னியாடா? எது சொல்ற மச்சான்? அவனை பத்தி எல்லா விஷயமும் சொல்லணும்ல. இத்தனை வருஷமா அவர் கூட இல்ல, அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் எந்த டைம்ல எப்படி இருப்பான், என்ன வேணும், இந்த மாதிரிலாம் தெரியணும்ல. நமக்கு தானே தெரியும். ஆமாண்டா, அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல்ல வேற சேர்த்திருக்கோம்ல. அவனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரிலாம் மாமா கிட்ட சொன்னியா என்ன? அன்னைக்கு பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம்டா. அப்போ மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவருமே நிறைய விஷயம் ஆதியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. பாத்தியா மச்சான்,
பெத்த அப்பா ஆனா பிள்ளைய பத்தி நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கிறாரு. டேய், கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, பெத்த அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய பத்தி அதிகமா தாய் மாமனுக்கு தாண்டா தெரியும். மச்சான், கரெக்டா சொன்ன. சரி கேக்கே, ஆதிக்கு வேற பர்த்டே வருது. நம்ம மாமாவை கண்டுபிடிப்போமா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில இருந்தோம். இப்போ என்னடா பிளானு? ஆமால, தலைவருக்கு வேற பர்த்டே வருது. மச்சான், என்ன பிளானு? இவரு தான் மாமான்னு தெரியறதுக்கு முன்னாடி வரையும் ஒரு பிளான் இருந்தது மச்சான். ஆனா இப்ப அந்த பிளான் எதுவுமே இல்லை. ஏண்டா? ஏண்டானா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் அவன் பர்த்டே வரப்போகுது. அவன் வயிற்றுக்குள்ளே இருந்தது, அவன் பிறந்தது, இத்தனை வருஷம் அவன் என்னென்ன பண்ணது, சேட்டை பேசினது எதுவுமே அவருக்கு தெரியாதுல்லடா. எந்த ஒரு பர்த்டேவுக்கும் அவர் இந்த வருஷம் ஆதிக்கு 5வது வருஷம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வருஷம். அதனால் அவர் ஆசைப்படுற மாதிரி என்ன பண்ணணுமோ அவர் பண்ணட்டும். நம்ம எதுவும் தலையிட வேணாம். ஆனால் கண்டிப்பாக மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆ, கரெக்ட் மச்சான். மாமா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ பண்ணட்டும். ஆனா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். என்ன ஹெல்ப், என்ன பிளான், என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னக்கா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? என் மாப்பிள்ள அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுட்டானா? அதானே. என் கூட தான் விளையாண்டுட்டு இருந்தான். மாமா வந்தாரா, உடனே அவங்க அப்பான்னு சொல்லிட்டு தாவிட்டான். அவன் இப்போ ரொம்ப குஷியாக இருக்கான். யாரு கூடயாவது விளையாண்டுட்டு இருந்தானா, நடுவில் மாமா வந்துட்டாருன்னா போதும், உடனே அவங்கள விட்டுட்டு மாமா கிட்ட தாவிப்பான். ஆமா ஆமா. சரி, என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? எது ஏக்கா, இந்த வெயில்ல டீ காஃபிலாம்? ஜில்லுன்னு ஜூஸ் இருந்தா எடுத்துட்டு வாங்க, குடிச்சுக்கிட்டே பேசுவோம். ஆமாக்கா, ஜில்லுன்னு ஜூஸ் இருந்தா ஓகே. டீ காஃபிலாம் வேணாக்கா, ரொம்ப சூடு. ஏற்கனவே வெயில்ல செம்ம சூடு. இதுல என்னென்ன சூட உள்ள இறக்கணும் அவ்வளவுதான். சரி சரி, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ அக்கா, எங்க மாமாவை காணோம்? யாரு? தேவேந்திர மாமாவை கேக்குறியா? வேற யாரு? அவரு தான். அத்தை வந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி மதுவும் குழந்தையும் வராங்க, ராகவ் வந்து கூட்டிட்டு வர போறான்னு. அவ்வளவுதான், ஒரே சண்டை கத்து. ஆனா அத்தை அது கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில இருந்து கத்திக்கிட்டே இருந்தாரா. நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுல இருந்து கிளம்பினாரு. ஓ அப்படி, இந்த வெட்டி வீராப்புன்னு சொல்லுவாங்களே பந்தா கட்டுறதுக்கு, அதுவா? அதேதான் மச்சான். ஆமா ஆமா, அதேதான். அப்புறம் அக்கா, எங்க உங்க மம்மியை காணோம்? எங்க மம்மி தானே, அவங்க ஒரு சங்கத்தோட லீடர் இல்லையா, இன்னைக்கு அந்த சங்கத்துல மீட்டிங்கா, அதான் போயிருக்காங்க. அப்படி போடு. ஏங்கா, அப்ப நீங்க ஒரு சங்கத்தோட லீடரோட பொண்ணு, எவ்வளவு பெருமையா இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப பெருமையா இருக்கும். நீ பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். மதுரை மணியினில் ராதா ரகசியம், மதுரை மணியினில் ராதா ரகசியம், காதல் கண்ணனில். இந்த போட்டோலாம் இன்னமும் வச்சிருக்காரு, அதுவும் ரூம்ல மாட்டி வச்சிருக்காரு. அழகா இருக்கலாம், ரொம்ப அழகான மெமரிஸ் இதெல்லாம். நான் மட்டும் முட்டாள்தனம் பண்ணாம இருந்திருந்தா நம்ம 2 பேரும் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்திருப்போம்ல. ஆனால் எனக்கு தெரியும், என் மேலே கோவத்தில் இல்லை, கொலை வெறியில் இருக்கீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கேன். நான் மட்டும் ஏதாவது பேசினேன், மொத்த கொலைவரையும் என்கிட்ட காட்டிடுவீங்க. அதுக்கு பயந்துக்கிட்ட தான் அமைதியாக இருக்கேன். நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு கொஞ்ச நாள் கோவமாக இருங்க, திட்டுங்க. ஆனால் அதுக்குன்னு பேசாமலாம் இருந்துடாதீங்க. சீக்கிரமாக என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் ராகவ், நான் சத்தியமாக இதெல்லாம் லைஃப்பில் நடக்குமான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அன்னைக்கு அங்கிள் அப்படி சொன்னதை கேட்டதும் மனசு உடஞ்சி போய் தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என் வாழ்க்கை இன்னும் முடியலை, உங்கள் கூட இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு. உங்கள் கோவம் சீக்கிரம் குறைஞ்சிரும். உங்கள் கோவம் குறைஞ்சதும் நம்ம எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்வோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக கோவம்லாம் குறைஞ்சி என்னை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுப்பீங்க. நம்ம இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வோம். நீங்கள், நான், ஆதி ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறோம். அந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் காத்துட்ருப்பேன். சரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்டில் வச்சிடலாம். என்ன பெருசாக எடுத்து நடத்தினா தானே தெரியும் எல்லாருக்கும். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதும் தெரியல, அவள் மாசமாக இருந்து அவளுக்கு வளைகாப்பு விட்டதும் தெரியல, புள்ள பிறந்த நாளும் தெரியல. இந்த பிறந்த நாளுக்கு நல்ல பெருசாக எடுத்து கொண்டாடணும். அப்போ தான் சொந்த பந்தங்க எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு புள்ள இருக்குன்னு. எல்லாம் சரிதான் நீ, ஆனால் வரவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நம்ம இப்படியே இருக்க முடியுமா என்ன? என் பேரனோட பிறந்த நாள், என்னதான் அவளுக்கு 5 வருஷம் ஆனாலும் எங்களுக்கு இதான் பிறந்த நாள். நல்ல பெருசாக எடுத்து கொண்டாடணும். சரிங்க நீ. அப்புறம் அர்ஜுன், கிரண் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அன்னைக்கு வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டானுங்க. நல்லா இருக்காங்க. வேலை இருக்குல்ல, அன்னைக்கு இவர் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி பேசினதால என்னமோ ஏதோன்னு பயந்து வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம்,
ஆனால் கண்டிப்பாக பிறந்த நாளைக்கெல்லாம் வந்துடணும். நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அதுவும் தனியாலாம் வரக்கூடாது, பொண்டாட்டி பிள்ளையும் கூட்டிகிட்டு வர சொல்லுவேன். ம் சரிங்க நீ, நானும் அங்கே ஃபோன் பண்ணுறேன். அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் பேசி ரொம்ப நாள் ஆகுது. அப்புறம் பவானி, அர்ஜுனோட தம்பிக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இப்போ தான் பிள்ளை மாசமாக இருக்காளமே. ஆமாம் நீ, ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டா. ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோயில் இல்லை. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இப்போ தான் அவருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. மாசமாக இருக்காள, அதான் எல்லாரும் கண்ணு கருத்தமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாசமாக இருக்கால. அப்படின்னா அர்ஜுன் தம்பிலாம் வர முடியாதுல்ல? இல்லை நீ, அவனால் வர முடியாது. பொண்டாட்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாசமாக இருக்கா, அவன் கூடவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ வேலைக்கு கூட அதிகமாக போகிறதில்ல. வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ தான் வேலைக்கு போகிறான். அப்படியே போனால் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடுறானா. ம் சரி சரி, நானும் ஒரு வாரத்தை அர்ஜுன் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். சரிங்க நீ. இப்போ ஓகேவா? அப்படியா? சரி சரி, அப்ப இப்போ கரெக்டா வைக்கிறேன். இப்போ நல்லா இருக்கா? அப்போ அப்பா கரெக்டா வச்சுட்டேன். ആദിത്യമോളും അതിഥിമോളും തൃശ്ശൂർ ട്രെയിനിൽ പോയി തൃശ്ശൂർ ട്രെയിനിൽ പോയി അവിടെ ഗുഡ്സ് ട്രെയിനിന് ആദ്യം போட்டோல அப்பாவும் ஆதியும் சூப்பரா இருக்கும்ல? ஃபோட்டோலாம் நல்லா தான் இருக்கு. அப்பாவும் பிள்ளையும் சூப்பராகவே இருக்கீங்க. அதுக்குன்னு முன்னாடி இருந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டுட்டு இந்த ஃபோட்டோ வைக்கணுமா? ஏன் அந்த ஃபோட்டோ கூட இந்த ஃபோட்டோ வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? எனக்கு தெரியும்டி நீ ஏன் இப்படி மூஞ்ச வச்சிருக்கன்னு. என்னடா உள்ள வந்து பார்த்தப்போ நம்ம 2 பேர் போட்டோ தான் இருந்தது. இப்போ நீ அங்க உள்ள போயிட்டு வந்ததும் போட்டோவை காணும். எங்க 2 பேர் போட்டோ இருக்குன்னு பாக்குறியா? நீ எப்படி வேணா மூஞ்ச வச்சுக்கோ. நான் அந்த போட்டோவை இனிமே இங்க மாற்றதாவே இல்லை. இந்த இடத்துல என் போட்டோவும் என் பிள்ளை போட்டோவும் மட்டும்தான் இருக்கும். மற்றவங்க யார் போட்டோவும் இருக்கக்கூடாது. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி இங்கே 2 ஃபோட்டோ இருந்ததே, அது எங்க? கழட்டி தூர போட்டுட்டாரா? அதுவும் நல்லா இல்லைன்னு. ஏன், அவர் மூஞ்சி அதில் இருந்தது தானே, அப்போ அவரும் நல்லா இல்லையா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அதுல என்னோட மூஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த போட்டோவை இங்க மாட்டவே மாட்டேன். மூஞ்சி பாரு, கோவம் இருக்கலாம், அதுக்குன்னு ஃபோட்டோ இல்லாமல் கழட்டி தூர போடுறது. அது செல்லம், இதுக்கப்புறம் நீயும் அப்பாவும் அதிகமா போட்டோ எடுத்து வீடு ஃபுல்லா அந்த போட்டோவை ஒட்டி வைக்கணும். என்ன? ஏன் ஃபோட்டோவில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருப்பீங்களா? கஷ்டப்பட்டு பெத்தது நான் இருக்கக்கூடாதா என்ன? மண்டியில மூளை இல்லாதவங்க கூட எல்லாம் நம்ம போட்டோ எடுக்க கூடாது. டேய், எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றியா? இப்பதானடா சொன்னேன். ஓவரா பண்றீங்க 2 பேரும். இருக்கட்டும், கதூரும் பேச மாட்டேங்கிறான். இதை நான் பெத்து இத்தனை வருஷம் நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன், இதுவும் என்ன மதிக்க மாட்டேங்குது. மாப்பிள்ளையும் மச்சானும் சேர்ந்துக்கிட்டு உனக்கு உங்க அப்பா கிடைச்சிருச்சு, அவனுக்கு அவங்க மாமா கிடைச்சிருச்சு. 2 பேரும் சேர்ந்து என்ன வச்சு செய்றீங்கல்ல? பத்தாததுக்கு இந்த ஆள் வேற கூட்டி செஞ்சுட்டாரு. டேய், உன்ன வர வர உனக்கு வாய் அதிகமா போச்சு. என்ன இருடா, உனக்கு இருக்கு. இப்பெல்லாம் வாய் ரொம்ப அதிகமா தான் போகுது. ஓய், என் பிள்ளைய யாராவது மிரட்டினீங்க அம்புட்டு தான். அவன் உங்களுக்கு மட்டும் பிள்ளை இல்ல, எனக்கும் பிள்ளை. அவனை மிரட்டுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தப்பு பண்ணா மிரட்ட தான் செய்வேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா என் பிள்ளைய மிரட்டுறவங்க இந்த வீட்டுல இருக்க முடியாது. டேய், நீ ஏன் வீட்டை விட்டு துரத்திடுவ போல? ஆமா, துரத்திடுவாரு. ஐயா, டேய், உனக்கு வர வர வாய் அதிகமா தான் போகுது. இரு, நீ எவ்வளவு வேணாலும் ஆட்டம் போடு. நைட் ஆனா என்ன தானே தேடி வந்தாவணும், அப்ப இருக்கு உனக்கு. அப்படி சொல்லுடி என் தங்கம். ஆமா, பொல்லாத தங்கம். பார்க்க தானே போற. நீ எவ்வளவு வேணாலும் ஆட்டம் போடு. ஆனா நைட் ஆனா என்ன தேடி வந்துதான் ஆகணும். நீ எது போடியா? திரும்பவும் சொல்றேன், என் பிள்ளை மேல யாராவது கைய வச்சிங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். துரத்தி நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுடா. ஆனா நைட் ஆகட்டும், என்கிட்ட வந்துதானே ஆகணும். அப்ப இருக்குடி உனக்கு. அவ கடக்கா போய் காரி. இந்த வீட்டுக்கு நான் வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதே உன்னோட சந்தோஷமும் உங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு ஒரு முடிவோட இங்க வந்துட்டேன்.
உங்கள் 2 பேரையும் இப்படி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் என்கிட்ட வாயை திறந்து கேட்கவே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே நீ எவ்வளோ ஏக்கமாக இருந்திருக்கடா உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு. அதே போல் உங்கள் அப்பாவுக்கு குழந்தை இருக்குன்னு தெரியும். ஆனால் அது நீதானே தெரியாமலே உன் மேலே பாசத்தோடையும் என் மேலே கோவத்தோடையும் இருந்திருக்காரு. என்னமோ லைஃப்பில் என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே நடக்க விட மாட்டேன். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு. உங்கள் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். அட்வைஸ் பண்ணி கழுத்தா அறுக்கும் அப்பங்கார நான் நல்லடா. அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுக்கும் நண்பன் நானடா. கௌதம், வினிதா. எப்படி இருக்கீங்க கௌதம்? ம், நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தைரியமே இல்லை. என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? நிறைய பேசணும் கௌதம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சாரி. அதுலேயும் என் தங்கச்சி பண்ணதுக்கு ஐ எம் வெரி சாரி கௌதம். என் தங்கச்சியால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல. இப்போ எதுக்கு வினிதா அதெல்லாம்? அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு நல்லாவே தெரியும் அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் மன்னிப்பு கேட்கணும்ல. ஒரு வகையில் உங்கள் மனசு காயப்படுறதுக்கு நானும் என் தங்கச்சியும் காரணமாயிட்டோம். இல்லை வினிதா, தப்பு என் மேலதான். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியாம நான் தான் கண்ணை கட்டிக்கிட்டு நடந்துட்டு இருந்திருக்கேன். அதான் என்னால தான் உனக்கும் உன் தங்கச்சிக்கும். இல்லை கௌதம், அப்படிலாம் இல்லை. எனக்கு என் தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு வார்த்தை என்கிட்ட அவள் சொல்லியிருந்தா இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காதுல்ல. நீ சொல்ற வார்த்தை கரெக்டு வினிதா. வாயை திறந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா நம்ம லைஃப்ல நம்மளை மீறி எதுவுமே நடந்திருக்காது. புரியல கௌதம். அது ஒன்றும் இல்லை வினிதா. சரி, இப்போ நீ சாரி சொல்றதுக்காக தான் வந்தியா? விடு, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான்லாம் அதை மறந்துட்டேன். ஆமா, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அனிதா சொன்னாலா? அவள் சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது கௌதம். அவள் சொல்லலை. உங்களுக்கும் உங்கள் அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காலேஜில் பேசினதை அவள் கேட்டு உங்ககிட்ட அன்னைக்கு கோபமாக பேசிகிட்டு இருந்தால, அவள் பேசினதை நான் கேட்டேன். அப்படியா? அப்போ கூட என் மேலே இருக்கிற பாசத்தில் உங்ககிட்ட கோபமாக பேச வரான்னு நினச்சேன். ஐயோ, கோபமாக பேச வராளே, ஏதாவது ஆயிட போகுது, 2 பேரையும் தடுக்கணுன்னு தான் ஓடி வந்தேன். ஓடி வந்து பார்த்தா அங்கே நடந்ததே வேற. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு ஓடி போய் ரூமை லாக் பண்ணி அழுதுகிட்டே இருந்தேன். வினிதா, இல்லை கௌதம், திடீர்னு நம்ம கூட இருந்தவங்க நமக்கு இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா அது எவ்வளோ வலிக்கும், கோபம் வரும். அது மற்றவங்க. ஆனால் எனக்கு என் கூட பிறந்த தங்கச்சி. ஆனால் எனக்கும் அவளுக்கும் 2 செகண்டு தான் வித்தியாசம். 2 பேரும் ஒரே வயிற்றுக்குள்ளே ஒன்றா தான் வளர்ந்தோம். ஒரே நாளில் தான் வெளில வந்தோம். என்ன 2 செகண்ட் தான் எங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட். ஆனால் என் கூடவே இருந்துட்டு ஏன் அப்படி பண்ணான்னு தான் ரொம்ப வலிச்சது கௌதம். அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து என்கிட்ட பேசும்போது என்னால் அவகிட்ட நார்மலாக பேச முடியல. கோவத்தில் என்னென்னமோ கத்திட்டேன். அவகிட்ட பேசவே தோணலை, அவளை பார்க்கவும் தோணலை. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவும் இருந்தது. எனக்கு அவளை பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. தங்கச்சி லவ் பண்ணுற பையனை நானும் லவ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி. வினிதா, தப்பு தான் கௌதம். முடிஞ்சு போன விஷயத்த பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு லைஃப், எனக்கு புரியுது. என்னோட ஃபீலிங்கை சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, நான் தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கல. அப்புறம்
நமக்கு இன்னும் இந்த ஒரு வருஷம்தான். இந்த ஒரு வருஷம் கூட நம்ம அதிகமாக காலேஜ் வரமாட்டோம். எப்பயாவது நமக்கு தேவைப்பட்டாதான் வர மாதிரி இருக்கும். நானும் உங்ககிட்ட பேசலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் சரியாகவே டைம் கிடைக்கல. உங்களை பார்க்கவும் முடியல. எதர்ச்சியாக வந்தேன், உங்களை பார்த்தேன். அதான் உங்ககிட்ட பேசலான்னு. பரவாயில்ல வினிதா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீயும் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னோட லைஃப்பை பாரு. கண்டிப்பாக கௌதம். பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ என்கிட்ட பேசாமலாம் இருக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட நீ பேசலாம். நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். ஆனால் அது வேண்டாம். இல்லை வினிதா, நான் தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கல. நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது வேண்டாம் கௌதம். நம்ம ஃப்ரெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா கடைசி வரையும் அது ஃப்ரெண்டாக போயிருக்கும். ஆனால் 2 பேர் மனசுக்குள்ளேயும் வேறு விதத்தில் தான் 2 பேரும் பழகிட்டோம். இப்போது அது இல்லை, ஃப்ரெண்டு தானே பழக சொன்னால் அது நல்லா இருக்காது கௌதம். என்னதான் நடந்ததெல்லாம் மறந்து நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு பழகுனா கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருக்கவே முடியாது கௌதம். எப்பயாவது ஒரு நாள் அந்த எண்ணம் வரும். அதனால் அது நல்லா இருக்காது. வேண்டாம் கௌதம். ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது எங்கேயாவது உங்களை பார்த்தேன்னா நான் பேசுவேன். பேசாமல் மட்டும் போக மாட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி வினிதா. ஓகே கௌதம், உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பேசிட்டேன். நான் அப்புறம் கிளம்புறேன். சரி வினிதா. ஆ கௌதம், சொல்லு வினிதா. அப்புறம் கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன். புரியல வினிதா, என்ன கேள்விப்பட்ட? எனக்கு எதுக்கு இப்போ கங்க்ராச்சுலேஷன்? என்ன கௌதம், உன்னோட ஒய்ஃப் அதிதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் சொன்னேன். இது எப்படி உனக்கு தெரியும்? காலேஜில் உன்னோட சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். அப்போ தான் தெரியும் உன்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. அதான் கங்க்ராச்சுலேஷன் கௌதம். தேங்க்ஸ் வினிதா. ஓகே கௌதம், பாய். பாய் வினிதா. மச்சான் கௌதம், என்னடா அந்த பிள்ளை சொல்லிட்டு போறது உண்மையா? அந்த பொண்ணு நிறைய சொல்லிட்டு போச்சு. நீங்க எதனா கேக்குறீங்க? எதை நினைச்சு சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? டேய், உங்ககிட்ட தாண்டா பேசிட்டு இருக்க. வாயை பொழந்துக்கிட்டு பார்த்தா எனக்கு என்னடா புரியும்? டே டே டே, அந்த பொண்ணு முன்னாடி என்ன பேசுனுச்சுன்னா எனக்கு தெரியல. ஆனா போகும்போது உன்கிட்ட ஒன்று சொன்னுச்சே மச்சான், உண்மையாடா? டேய், என்னடா உண்மையா இல்லையான்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆமா, என்னடா இது? எதுக்குடா இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? டேய், பேச்ச மாத்தாத. நாங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அது உண்மையா? ஆனா எப்படி? டேய், ஒண்ணு தெளிவா பேசுங்க, இல்லனா போங்க, நான் கிளம்புறேன். டே இருடா மச்சான், வினிதா சொன்ன மாதிரி அதிதி பிரெக்னண்டா இருக்காளா? டேய், இந்த ஆகி போடுற வேலை நிறுத்து. ஒழுங்கா உண்மையை சொல்லு. அந்த பொண்ணு சொல்லிட்டு போற மாதிரி அதிதி பிரெக்னண்டா இருக்காளா? ஆமா, பிரெக்னண்டா இருக்கா. என்ன அது பிரெக்னண்டா? மச்சான் எப்படிரா? டி அசிங்க பிடிச்சவனே. யாரு அவனா இல்ல நீயா? ஹரி, டேய், அந்த புள்ள மேல கோவத்துல தானே இருந்த. அது மட்டும் இல்லாம பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு எப்படிடா வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை? அது ஏதோ தெரியாம எதர்ச்சியா நடந்தது. அது எப்படிடா தெரியாம எதர்ச்சியெல்லாம் ஒரு பொண்ணு வயிற்றுக்குள்ள குழந்தை வந்துருமா என்ன? டேய், நான் தான் சொல்றேன்ல, அது ஏதோ எதர்ச்சியா நடந்துருச்சு. டேய் மச்சான், கௌதம பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி அப்பனா வந்து நிக்கிறியடா? டேய் கர்மம் முடிச்சவனே, நான் தான் சொல்றேன்லடா, அது ஏதோ ஒரு தெரியாம ஒரு ஆக்சிடென்ட். இது குழந்தை வர்றதெல்லாம் உனக்கு ஆக்சிடென்டாடா? புத்தம் வாங்கிட்டு போறீங்கடா. இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, உட்காந்து தின்னுட்டு உட்காந்துருங்க, நான் கிளம்புறேன். டே நில்லு. ஆமா, அந்த பிள்ளை பிரெக்னண்டா இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு தெரியுமா? டே பைத்தியக்காரா, பிரெக்னண்டா இருக்குன்னு அவளுக்கு தெரியாம வேற யாருக்கிட்ட தெரிய போகுது? கேக்குறான் பாரு அறிவு கிட்டத்தனமா கேள்விய. டேய், அதெல்லாம் விடு. ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா? அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட சொல்லல? ஆமா, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாரு, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. எல்லார்கிட்டையும் சொல்ல வேணாண்டா, எங்க கிட்ட சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாம உன்னை பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் மச்சான். ஆமா, குழந்தைலாம்
ஜன்னல்லாம் வராது எவ்வளவு எஃபர்ட் போடணும் தெரியுமா? அறிவு கட்டவனே, வாய அடக்குடா. என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, கேன்டீன்ல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. லூஸ் மாதிரி லூஸ் டாக் விட்டா அவனை அவ்வளவுதான். வாங்கிட்டு வந்த பர்கர்ல உன்னை மடிச்சு வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். டேய், நீ சாப்பிட்டதால வந்ததுதான் ஒரு புள்ளையே. கொட்டவுளே, என்னமோ பேசி தொலைங்கடா, நான் கிளம்புறேன். டே 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 இரு. சரி, அந்த பிள்ளை பிரெக்னெண்டா இருக்கிறது எல்லாம் சரி. இந்த சம்பவம் எப்ப நடந்தது? டேய், ஆ சரி மச்சான், விடு விடு விடு. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. ஆனா சொல்லு, அதிதி பிரெக்னெண்டா இருக்குன்னு அதிதியும் உன்கிட்ட வந்து சொன்னுச்சா? இல்ல இல்ல. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், அன்னைக்கு மணிக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்ல. ஆமா, ஓசியில கடிச்சதுன்னு எல்லாத்தையும் இந்த மாதிரி வாரி உள்ள கொட்டிக்கிட்டான். கொட்டினது வேலையை காட்டி விட்டுருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோமே. ம், அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சடனா திரும்பி பார்த்தேன்டா. இவளும் அவ ஃப்ரெண்டு இந்த துர்கா, அவங்க 2 பேரும் போறத பார்த்தேன். அதான் என்னதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்னு பின்னாடியே ஓடி போய் பார்த்தேன். ஓ, அதனாலதான் அன்னைக்கு என்ன அம்போன்னு விட்டுட்டு போனியா? ம், ஆமா. சரி, மேல சொல்லு, எதுக்கு வந்தாங்களாம்? அது தெரியலடா. சரி, என்னன்னு கேட்கலான்ட்டு தான் போனேன். போனவங்க திடீர்னு நடுவுல பீச்சில் இறங்கி நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. நான் சரி அவகிட்ட பேசலான்னு போயிட்டு பேசிட்டு இருந்தேன். பேசும்போதே டென்ஷன் ஆயிட்டா. அவங்களுக்கு தான் தெரியும்ல, என்கிட்ட பேசினாலே செம்ம டென்ஷன் ஆவான்னு. நீ ஆகாம தலைவன் பண்ணி வச்ச காரியம் எப்படி? நீ மூடு. சரி சொல்லு. அதான்டா, பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டா. உடனே துர்கா ஓடி வந்து இந்த மாதிரி நேரத்துல இப்படிலாம் கத்தக்கூடாது, பேசக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஏதுன்னு துர்கா கிட்ட கேட்டா அவ தான் சொன்னான், இந்த மாதிரி அதிதி பிரெக்னெண்டா இருக்கா, இன்னைக்கு தான் போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எமோஷனல் ஆனா அபார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதனால தயவு செஞ்சு நீங்க போங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தா மச்சான். எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்குடா. சம்பவம் பண்ணிட்டு உனக்கே ஷாக்கா? சரி, அப்புறம்? அப்புறம் என்ன, மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன். அவளும் வந்துட்டா. வந்த வேகத்துல வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். சும்மாவே தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. இப்போ பிரெக்னெண்டா இருக்கா, எல்லாரும் செம்மையா தாங்குறாங்க. பத்தாவதுக்கு ஃபாரின்ல இருக்க என் மாமா தினமும் ஃபோன் பண்ணுவாரு. இப்போ எனக்கு தினமும் ஃபோன் பண்ணி என் தங்கச்சி எப்படி இருக்கா, பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ, அங்கே இங்கேயும் ஊர் சுற்றக்கூடாது, கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வரணும்னு அட்வைஸ் ஆன அட்வைஸ். அவருன்னு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அட்வைஸ். அதனால தான் என்னால் எங்கேயுமே நவர முடியல. பின்ன டேய், பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது கூட இருந்தா தானே நல்லா இருக்கும். டே, நீ பேசாத. ஏதாவது பேசுனா சொன்ன மாதிரி பர்கர்ல உன்னை மடிச்சு வச்சு முழுங்கிட்டு போயிட்டே இருப்பேன். சரி சரி, விடுடா மணி. என்னமோ சம்பவம் எப்போ பண்ணன்னு தெரியல, ஆனா நல்ல விஷயம்தான். ஒரு குழந்தைக்கு அப்பனாக்க போற. கங்க்ராச்சுலேஷன் மச்சான். ஆமா மச்சான், ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போற. வாழ்த்துக்கள் மச்சான். பாரு, இவன் அதிதிக்கிட்டே அடி வாங்க போறான். இதுக்கப்புறம் புதுசா ஒரு குழந்தைகிட்டே அடி வாங்க போறான். ஐயோ, நினைக்கும் போதே ஜாலியா இருக்கு.